பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வாழ்வு தரும் வார்த்தை என்கிற நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு வாழ்வை கொடுக்கின்றன. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வை பெறுவான். இன்றைக்கும் நாம் வாழ்வு பெறும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 32:26 அதனுடைய பிந்திய பகுதியை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். யாக்கோபு போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீர் என்னை கண்டிப்பாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரோடு யாக்கோபு போராடுகிறார். ஆசீர்வாதம் என்பது நாம் அனைவரும் விரும்புகிற ஒரு காரியம். ஆசீர்வதிக்கப்பட்டவனாக எல்லா விதத்திலும், சரீரத்திலும் ஆவியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக நான் இருக்க வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பம். நம்முடைய விருப்பம் மாத்திரமல்ல, கர்த்தருடைய விருப்பமும் அதுதான். எண்ணாகமம் 24 1வது வசனத்தை வாசிக்கிற போது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய விருப்பமும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த அதிகாரத்தில் கூட 29வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அந்த வசனம் முடிகிறது. அப்படியானால் ஆண்டவர் மனிதனை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, எது ஆசீர்வாதம் என்பதில் தான் பெரிய குழப்பமே இருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நாமும் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறோம். ஆனால் ஆசீர்வாதம் என்றால் என்ன அப்படி என்கிற ஒரு கேள்விக்கு அநேகருடைய பதில் வித்தியாசமாக இருக்கிறது. உண்மையும் அதுதான். ஆசீர்வாதம் என்பது, சுருக்கமாக கரெக்டாக சொன்னால், ஆசீர்வாதம் என்பது அது ஒரு தேவனுடைய வல்லமை. அந்த வல்லமை நமக்கு தேவையான மற்ற காரியங்களை தருகிறது. 1 பேதுரு 1:3 வசனம், ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் தேவையான யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தருகிறது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய ஒரு வல்லமை. அது நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் பெற்று தருகிறது. ஆனால் அநேக வேளைகளிலே ஆசீர்வாதம் என்றால் என்ன அப்படிங்கிறதுல பெரிய குழப்பம் இருக்கிறதுனால சிலர் ஆசீர்வாதத்தை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் கூட இருக்கிறார்கள். ஆசீர்வாதத்தை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லுகிற சில ஊழியர்களும் கூட இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதற்கு தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆசீர்வாதம் என்றால் பணம் என்று நினைக்கிறார்கள். பணம் அல்ல ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னாலே ஐஸ்வர்யம், பணம் என்று நினைக்கிறதுனால தான் அதை பற்றி பேசுகிறதும் அதை விரும்புகிறதும் தவறு என்று என்கிற ஒரு மனநிலைக்கு இன்றைக்கு அநேகர் வந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. ஆசீர்வாதத்தை அப்படி தரக்குறைவாக நாம் நினைத்து விடக்கூடாது. உதாரணமாக சில காரியங்களை சொல்லுகிறேன். இந்த இடத்துல பார்க்கும்போது யாக்கோபனுடைய சூழ்நிலையை நம்ம சற்று கவனித்து பார்த்தால், அவர் தனியாக உயிருக்கு பயந்து அவருடைய வீட்டை விட்டு ஓடுகிறார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஊருக்கு திரும்பி வருகிறார். அப்படி திரும்பி வரும்போது வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அவருக்கு திரளான செல்வங்கள், மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள் என்று சொல்லி மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாக 2 பரிவாரங்களோடு அவர் திரும்பி வருகிறார். திரும்பி வருகிற அந்த நேரத்தில் தான் அவர் ஆண்டவரை பார்த்து கதறி ஜெபிக்கிறார், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படியானால் ஒன்றை புரிந்து கொள்வோம், ஏற்கனவே யாக்கோபினிடத்திலே இருக்கிற இந்த செல்வம், ஐஸ்வர்யம் அது அல்ல ஆசீர்வாதம். வேறு எதையோ அவர் கேட்கிறார். என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவர் வேறு எதையோ கேட்கிறார்.
ஆண்டவரையும் பாருங்க, அவரும் அந்த வசனத்தில் போட்டிருக்கு, அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவரும் அவனை கடிந்து கொள்ளவில்லை. யாக்கோபை, இங்கே பாரு, உனக்கு இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்குதே, இவ்வளவு திரளான சம்பாதித்து வைத்திருக்கிறாயே, இன்னும் உனக்கு எதுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆண்டவரும் கேட்கவில்லை. ஏனென்றால் அது ஆசீர்வாதம் அல்ல, அது அல்ல ஆசீர்வாதம். யாக்கோபு ஏதோ ஒன்றை மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். என்னை ஆசீர்வதியும், உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி போராடுகிறார். ஆகவே ஆசீர்வாதம் என்பது ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையில் இருக்கிறானோ அதிலிருந்து, கடினமான அந்த சூழ்நிலையிலிருந்து கிடைக்கிற ஒரு விடுதலையைத்தான் குறிப்பிடுகிறது. உதாரணமாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய சந்ததியை பெருக பண்ணுறதான் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஈசாக்கு கிடைத்த ஆசீர்வாதம் அவனுடைய கையின் பிரயாசத்திலே, அதாவது அவன் விதை விதைத்தான், கர்த்தர் அதை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அவனுடைய கையின் பிரயாசத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். இன்னும் யாபேஸ், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். யாபேஸை பொறுத்த அளவிலே ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து அவனுடைய எல்லையை பெரிதாக்குனது. இப்படி ஆசீர்வாதம் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் வித்தியாசமான முறையில் செயல்படுகிற ஒரு தேவனுடைய வல்லமை. அந்த வல்லமை அதற்கு உள்ளாக பரிசுத்தம், சமாதானம், விசுவாசம், ஆரோக்கியம், சுகம், ஐஸ்வர்யம், இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் உள்ளடக்கிய ஒரு காரியம்தான் ஆசீர்வாதம் என்பது. இந்த நாளிலே யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை என்று பார்க்கிறோமே, அது என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லி சுருக்கமாக நம்ம தியானிக்கலாம். யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் 2 விதங்களிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? முதல் ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிற பொழுது அதே அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது, முதல்ல அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல், முதலாவது கிடைத்த ஆசீர்வாதம், யாக்கோபு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், அவனுடைய பழைய பெயர் மாற்றப்படுகிறது. அதாவது பழைய மனிதன் மாற்றப்படுகிறான். உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற உன்னதமான முக்கியமான ஆசீர்வாதம் அவனுடைய பழைய மனிதன் முற்றிலும் மாற்றப்படுவதுதான். பழைய ஏற்பாட்டை பொறுத்த அளவிலே ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கிறது என்பது ரொம்ப கவனமாக பெயரை வைப்பார்கள். அதாவது அந்த குழந்தை எப்படி வளர வேண்டும் அதை குறித்த ஒரு எதிர்பார்ப்போடு அந்த பெயரை, அப்படிப்பட்ட அர்த்தத்திலே பெயரை வைப்பார்கள். அல்லது அந்த குழந்தை பிறந்த சூழ்நிலை, அந்த குழந்தைக்கு அது எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனாக வர வேண்டும், அல்லது தங்களுக்கு இருக்கிற ஒரு வித்தியாசமான மனநிலை, சோகமான சூழ்நிலை, ஏதோ ஒன்றை மனதிலே வைத்து அர்த்தத்தோடு பெயரிடுவார்கள். யாக்கோபுக்கும் அப்படிதான் பெயரிட்டார்கள். யாக்கோபு என்றால் தந்திரசாலி, ஏமாற்றுக்காரன், எத்தன் என்று அர்த்தம். அதாவது தந்திரமாக ஆசீர்வதிக்கப்பட நினைக்கிறவன் என்று ஒரு அர்த்தத்தோடு தான் அவனுக்கு அவனுடைய தாயார் யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஆரம்பத்திலேயே இந்த யாக்கோபு ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதை தவறாக புரிந்து வைத்திருந்தார். யாக்கோபுனுடைய எண்ணம் அத்தனையுமே ஆசீர்வாதம் என்றாலே தகப்பனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்வது, திரளான ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வது, இதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி தவறாக புரிந்து வைத்திருந்தார். ஆனப்படினால தான் அவர் தன்னுடைய அண்ணனை ஏமாற்றுகிறார், தன்னுடைய பெயருக்கு ஏற்பவே தகப்பனையும் ஏமாற்றுகிறார். அண்ணனையும் தகப்பனையும் ஏமாற்றி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர் நினைத்தார், பெற்றுக்கொண்டார். ஆனால் அவர் அதை ஆசீர்வாதம் என்று நினைத்திருந்தார். இப்போது அவருக்கு புரிந்து விட்டது அது அல்ல ஆசீர்வாதம் என்று சொல்லி பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கிடந்து போராடி ஜெபிக்கிறார், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி. அப்பொழுதுதான் முதலாவது கர்த்தர் செய்த காரியம்,
அவனுடைய பெயரை மாற்றினார். யாக்கோபு என்கிற பெயரை அப்படியே மாற்றினார். உண்மையிலே அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பழைய மனிதன், பழைய சுவாபங்கள், பழைய வீழ்ச்சிகள், பழைய சபிக்கப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே முற்றிலும் மாற்றப்படுவதுதான் முதல் முக்கிய ஆசீர்வாதம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்பொழுது ஒரு கேள்வி, நம்முடைய பழைய மனுஷன் என்ன ஆனான்? அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? பழைய மனிதன் முற்றிலும் மாற்றப்பட்டு இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிற பொழுது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பழைய காரியங்கள், பழைய சுவாபங்கள் முற்றிலும் மாற்றப்படுவதுதான் முதல் ஆசீர்வாதம். அதற்கு அடையாளமாகத்தான் ஆண்டவர் யாக்கோபு என்கிற பெயரை மாற்றினார். அந்த பெயரை நீக்கிவிட்டார். அன்பானவர்களே, நம்முடைய பெயரெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பெயர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும். சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவுடன் தங்களுடைய பெயரை மாற்றிடுவாங்க, கெசட்டில் போட்டு மாற்றுவாங்க. அதை ஆண்டவர் வற்புறுத்தவில்லை. இங்கே என்ன சொல்லுகிறார்? பழைய மனிதன். எபேசியர் 4:22 வாசிக்கிற பொழுது, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைக்குரிய பழைய மனிதனை களைந்து போடுங்கள். அழிவிற்குரிய, நம்மை மோசப்படுத்துகிற, நம்மை நாசப்படுத்துகிற இச்சையோடு கூடிய, பல பொல்லாத நினைவுகளோடு கூடிய பழைய மனுஷன், அந்த மனுஷன் முதலாவது அழிக்கப்பட வேண்டும். ரோமர் 4:6 நாம் பெற்றுக்கொள்கிற திருமுழுக்கை குறித்து ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் இதை குறித்து சொல்லும்போது, எப்பொழுது ஒரு மனிதன் திருமுழுக்கு எடுக்கிறானோ அப்போது அதன் அர்த்தம் என்னவென்றால், பழைய மனிதனை, அதாவது அந்த மனிதன் மனம் திரும்புவதற்கு முன்பாக இருந்த அந்த பழைய மனிதனை அடக்கம் செய்துவிட்டு ஒரு புதிய மனிதன் எழும்புகிறான் என்பதற்கு அடையாளமாகத்தான் மக்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த நாளிலும் கூட நம்மை ஒரு காரியத்தை ஆண்டவர் சிந்தித்து பார்க்க சொல்லுகிறார். நம்முடைய பழைய மனிதன் என்ன ஆனான்? அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அன்பானவர்களே, உண்மையான ஆசீர்வாதம் என்பது நம்முடைய பழைய மனிதன் முற்றிலும் களைந்து போடப்பட வேண்டும். அவன் அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அவனுடைய பெயர் முதலாய் இனி சொல்லப்படக்கூடாது. நிறைய பேர் பேசும்போது சில வீரமாக பேசுவாங்க. நான் பழைய ஆள் கிடையாது, பழைய ஆளாக இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது, நடக்க விட மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்களுடைய பழைய சுவாபம் எல்லாம் மாறிவிட்டது, இப்போ நன்றாக இருக்கிறார்கள் என்பதாக அவர்கள் பேசுகிறார்கள். இதுதாங்க உண்மையிலே உண்மையான ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் தருகிற உண்மையான ஆசீர்வாதம், முதல் ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கொடுத்தார். அவனுடைய பெயரை மாற்றினார். யாக்கோபும் ஏசாவும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தான் பிறக்கிறாங்க. அண்ணன் ஏசா பிறந்த உடனே அவனுக்கு பெயரிடுறாங்க. அதை தொடர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தோடு, அதாவது ஒரு முந்திக்கொண்டு, இப்படியாக ஒரு அவசரத்தோடு யாக்கோபு வெளிப்படுகிறார். அப்படி வெளிப்படும்போது ரெபேக்கா, அதாவது யாக்கோபுடைய அம்மா, மிக மிக யோசித்து துல்லியமாக அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை யோசித்து அவனுக்கு யாக்கோபு என்று பெயர் வைத்தார்கள். உண்மையை சொல்லப்போனா யாக்கோபுடைய அம்மாவாகிய ரெபேக்கா கூட ஆசீர்வாதம்னா என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? யாக்கோபு இரவு முழுவதும் போராடி பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பழைய மனிதன் முற்றிலும் மாற்றப்பட்டான். நம்முடைய பழைய தோல்விகள், பாவத்தில் விழுந்து விழுந்து எழும்புகிற அனுபவங்கள், கோபப்படுகிற பழைய மனுஷன், இச்சிக்கிற பழைய மனுஷன்,
பாவ அசுத்தம் நிறைந்த நம்முடைய பழைய மனுஷன் முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலும் இதைத்தான் பவுல் வலியுறுத்துகிறார். பழைய மனிதனை களைந்து போடுங்கள் என்று சொல்லி. பழைய வீழ்ச்சிகள், பழைய தோல்விகள் கூட, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சபிக்கப்பட்ட சில வியாதிகள், இவைகள் கூட முற்றிலும் மாற்றப்பட்டு இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு முதல் கர்த்தர் தருகிற ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை இந்த நாளிலே நம்ம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மார்ட்டின் லூத்தர் என்ற தேவ மனிதர், அவர் வாழ்ந்த நாட்களிலே கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்த பல சீர்கேடுகளை, தவறுகளை அவர் எதிர்த்து நின்றார். எதிர்த்து நின்று மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்தார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுகிற நம்முடைய இந்த நாட்களிலே இருக்கிற நம்முடைய நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு வித்திட்டவரே அவர்தான். அவரை பிசாசும் பகிரங்கமாக எதிர்த்தான். ஒரு நாள் அவர் இருந்த அந்த நாட்களில் இருந்த மார்க்கத்தில் இருந்த தவறுகளை எல்லாம் ஏறக்குறைய 94 ஏதோ வரும், அத்தனையும் அவர் ஒரு பட்டியலிட்டு வைத்திருந்தார். பிசாசு என்ன பண்ணான்னா, இரவு நேரத்திலே அவர் தனியாக இருந்த பொழுது பகிரங்கமாக, பிசாசு பொதுவாக ஒரு இன்விசிபிள் ஈவில் ஸ்பிரிட்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அன்றைக்கு மார்ட்டின் லூத்தருடைய அறையிலே நேரடியாக நின்று பிசாசு இவர் எப்படி அவர்களுடைய குற்றத்தை எழுதி வைத்திருந்தாரோ அதே போல மார்ட்டின் லூத்தரும் செய்த பழைய பாவங்களெல்லாம் அப்படி ஒரு பட்டியல் போட்டு காட்டியிருக்கிறான் பிசாசு. மார்ட்டின் லூத்தர் இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்தோட ஒரே ஒரு காரியம்தான் சொன்னார். எழுதியிருக்கலாம் சரிதான், ஆனால் இந்த தவறை செய்த மனிதன் வேறு, நான் வேறு. அந்த தவறு அத்தனை பாவத்தையும் செய்த மனிதன் இப்போது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான். இங்கே இருக்கிற மார்ட்டின் லூத்தர் வேறு மனிதர். இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ என்று சொன்ன பொழுது பிசாசு கடந்து சென்று விட்டான். இந்த நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? பழைய மனிதன் முற்றிலும் அகற்றப்பட்டிருக்கிறானா? பழைய பாவ காரியங்கள் எல்லாம் முற்றிலும் நீக்கப்பட்டிருக்கிறதா? இதுதான் முதல் ஆசீர்வாதம், யாக்கோபு பெற்றுக்கொண்ட முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது, யாக்கோபு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், அதே வசனத்திலே ஆதியாகமம் 32:28 பின்பகுதி சொல்லிப்பட்டிருக்கிறது, இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். உன்னுடைய பெயர் இனி இஸ்ரவேல். முதல் ஆசீர்வாதம் பழைய பெயரை மாற்றினது. இரண்டாவது ஆசீர்வாதம் புதிய பெயரை பெற்றுக்கொண்டது. நமக்கு கர்த்தர் தருகிற மிக மிக முக்கிய ஆசீர்வாதம் என்னவென்றால், பழைய மனிதனெல்லாம் மாற்றுவது மாத்திரமல்ல, ஒரு புதிய மனிதனையும் நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை பெற்றுக்கொள்வதுதான் உண்மையான முக்கியமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இங்கே ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் என்று பெயரை மாற்றினார்? ஆண்டவருக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் இருந்தது. ஆதாமும் ஏவாளும் பாவத்திலே வீழ்ச்சி அடைந்து மனித குலத்திற்கே சாபத்தை உண்டு பண்ணி வைத்த அந்த நேரத்திலே அன்றைய தினமே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, ஸ்திரீயின் வித்து, அதாவது இரட்சகர் கடவுள் மனிதனாக மாம்சத்திலே வெளிப்படுவார், வெளிப்பட்டு பிசாசின் தலையை நசுக்குவார் என்று அன்றைக்கே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. பிசாசுக்கு சவால் விடப்பட்டிருந்தது. ஆண்டவர் இந்த உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்படுவதற்கு ஒரு பரம்பரையை தேடிக்கொண்டிருக்கிறார். அதில் தான் ஆபிரகாமை முதலாவது தெரிவு செய்தார். நமக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு 8 பிள்ளைங்க இருந்த பிறகு கூட அதிலே ஈசாக்கை மட்டும் தெரிவு செய்தார். ஈசாக்குக்கு நமக்கு தெரியுது ஏசா, யாக்கோபு. இதில் யாக்கோபை தெரிவு செய்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அல்ல, முழு கோத்திரத்தையும் 12 கோத்திரங்களையும் தெரிவு செய்து
சொந்த ஜனமாக, அவருடைய ஜனமாக மாற்றுகிறார். அதிலே தான் தாவீதின் வம்சத்திலே இரட்சகராகிய இயேசு வெளிப்பட போகிறார். இப்போ இரட்சகர் இந்த உலகத்திற்கு வெளிப்படுவதற்கு ஆண்டவர் தெரிவு செய்த ஒரு மனுஷன் தான் யாக்கோபு. அதை ஒரு பெரிய முழு ஜாதியாக தெரிந்து கொண்டபடினாலே அவர் இஸ்ரவேல் என்று அவருக்கு பெயரிட்டார். அப்போ இஸ்ரவேல்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இரட்சகரை உலகத்திற்கு கொண்டு வருகிற ஜாதி, இரட்சகரை உலகத்திற்கு கொண்டு வருகிற ஒரு ஜனம், கோத்திரம் தான் இஸ்ரவேல். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இந்த உலகத்திலே உண்மையான ஆசீர்வாதம் என்பது என் மூலமாக இரட்சகர் இந்த உலகத்திற்கு வெளிப்படுவாரானால் அது எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். யார் மூலமாக இந்த உலகத்திற்கு இயேசு சொல்லப்படுகிறாரோ, யார் மூலமாக இரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அறிவிக்கப்படுகிறாரோ, யார் மூலமாக இந்த இரட்சகர் உலகத்திற்கு கொடுக்கப்படுகிறாரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதைத்தான் இங்க ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய பெயரின் இஸ்ரவேல். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வெளிப்படுவதற்கு உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், உன்னை மாத்திரமல்ல உன் முழு ஜாதியையும் நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி யாக்கோபை அங்கே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். என் மூலமாக கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வெளிப்படுகிறாரா? என் மூலமாக இரட்சகர் இந்த உலகத்திற்கு சொல்லப்படுகிறாரா, வெளிப்படுகிறாரா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்படும் போது மரியாள் அவர்களைத்தான் பரலோகம் தெரிவு செய்கிறது. அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே எலிசபெத் சொல்லும்போது, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி வாழ்த்தப்படுகிறது. மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாம். ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? ஆனால் உண்மையிலே அந்த நாட்கள் நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, மரியாள் அவர்களுக்கு எவ்வளவோ அவமானம், எவ்வளவோ பிரச்சனைகள், மிரட்டல்கள், இழப்புகள். அது ஆசீர்வதிக்கப்பட்ட சூழ்நிலையா? ஆனால் பைபிள் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. அப்போ எது உண்மையான ஆசீர்வாதம்? மரியாள் இரட்சகரை இந்த உலகத்திற்கு வெளிக்கொண்டு வருவதற்கு பரலோகம் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம்தான் மரியாள். அப்போ என்றைக்கு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்படுவதற்கு உலகத்தின் ஜனங்கள் எத்தனையோ வேதனையோடு பாவத்திலும் சாபத்திலும் கிடக்கிற மக்களுக்கு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு என்னை ஒரு பாத்திரமாக பரலோகம் தெரிந்து கொள்ளுமானால் அதுதான் உண்மையான ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட காரியம் அதுதான். இனி நீ இஸ்ரவேல், திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய மனிதன், பழைய யாக்கோபு மறைந்து இஸ்ரவேல் உருவாகிறான். நமக்கு அப்படிதாங்க, பழைய மனுஷன் மறையணும், அதோடு நின்று விடக்கூடாது. புதிய மனிதனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அந்த புதிய மனிதனுடைய சாயல், அதாவது ஜாட சாயல் எப்படி இருக்கும் தெரியுமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, நீதியிலும் பரிசுத்தத்திலும் இயேசுவை போலவே இருக்கிற புதிய மனுஷன். நம்ம எல்லாம் ஒரு புதிய மனுஷர்கள் அல்லது புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்கள். இப்போ நம்ம சாயல், நம்ம பார்க்கறதுக்கு நம்முடைய ரூபம் எப்படி இருக்கணும், இந்த புதிய மனுஷனுடைய சாயல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இயேசுவை போல இருக்க வேண்டுமா? எதிலே? நீதியிலும் பரிசுத்தத்திலும் இயேசு எப்படி இருந்தாரோ அதே போல இருக்கிற ஒரு புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டுமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க முடியுதா? இவன் இயேசு மாதிரியே இருக்கிறானே, இயேசுநாதரிடம் இருந்த பரிசுத்தமும் நீதியும் அதே கேரக்டர் இவங்கிட்ட இருக்குதே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு புதிய மனுஷனை நம்ம தரித்து கொண்டு இருக்கிறோமா? இந்த பழைய மனுஷனை களைந்து இப்படிப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ளாத வரையிலும் என்னதான் சத்தம் போட்டாலும் பிரயோஜனம் இல்லைங்க. இரட்சகர் என் மூலமாக வெளிப்பட வேண்டும். என்னுடைய பேச்சின் மூலமாக,
என்னுடைய பார்வையின் மூலமாக, என்னுடைய கிரியைகளின் மூலமாக இந்த உலகத்திற்கு இயேசு என்னும் இரட்சகர் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமான உண்மையான ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாமல் நம்ம தவிக்கிறோம். புதிய மனுஷனை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட பல வேளைகளிலே எங்கிருந்து வர்றானே தெரியாது, பழைய மனுஷன் வெளிப்பட்டு விடுகிறான். பழைய மனிதன் மீண்டும் வெளிப்பட்டு நம்முடைய சாட்சியை இழக்க வைக்கிறான் அநேக சூழ்நிலைகளிலே. ஆனால் உண்மை என்ன? பழைய மனிதன் மரித்து போனவன், பழைய மனிதன் அடக்கம் பண்ணப்பட்டவன். எப்படி எழும்பி வருகிறான்? அது நம்முடைய விசுவாசம், நம்முடைய விசுவாச குறைவுங்க. பழைய மனிதன் அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறான், நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கேன் என்கின்ற ஆழமான விசுவாசத்தோடு, இரட்சகர் என் மூலமாக இந்த உலகத்துக்கு அறிவிக்கப்படும் என்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் உண்மையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அதற்கு பிறகு யாக்கோபுடைய வாழ்க்கையை நீங்க கவனிக்கும் போது நெடுகவே சந்ததி சந்ததியாக ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டே வந்தார். என்னெல்லாமோ முரட்டாட்டம் பண்ணாங்க அந்த மக்கள், கர்த்தருக்கு விரோதமாக பல காரியங்களை பண்ண பிறகு கூட அவர்களை ஆசீர்வதித்து கடைசியிலே தாவீதின் வம்சத்திலே அப்படியே ஒவ்வொரு மனிதனாக ஆசீர்வதித்து ஆண்டவர் மரியாள் மூலமாக இந்த உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்டார். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் இரட்சகராக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இன்றைக்கு ஒரே ஒரு கேள்வி உங்கள் முன்னாக வைக்க விரும்புகிறேன். இரட்சகர் உங்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுகிறாரா? உங்கள் பேச்சின் மூலமாக, உங்களுடைய ஊழியத்தின் மூலமாக, உங்களுடைய கிரியைகள் மூலமாக, ஏன் உங்கள் பார்வையின் மூலமாக கூட இரட்சகர் இயேசு இந்த உலகத்திற்கு கொடுக்கப்படுவாரானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதம் என்பதற்கு அர்த்தம் தெரியாமல் ஆசீர்வாதத்தை பற்றி பேசக்கூடாது, ஆசீர்வாதம் வேண்டாம் என்றெல்லாம் சொல்வது அது ஒரு அறியாமை. இதனால் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த யாக்கோபை போல தைரியமாக நம்ம கேட்போம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதித்தாலே உண்மை நான் விட போவதில்லை என்று சொல்லி போராடி யாக்கோபை போல ஜெபித்து போராடி ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா? தைரியமாக கேட்போம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், நான் உமக்காக வாழட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடப்போவதில்லை என்று சொல்லி விடாப்பிடியாக போராடி ஜெபித்து உம்மிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபை போல நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய பழைய காரியங்கள் எல்லாம், பழைய தோல்விகள், பழைய வீழ்ச்சிகள், இயலாமைகள், பாவங்கள் முற்றிலும் மாற்றப்பட்டு இயேசுவை போல வெற்றி சிறந்த புதிய மனுஷனை தரித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட மரியாளை போல நாங்களும் இரட்சகரை இந்த உலகத்திற்கு கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு இல்லங்களிலும் இந்த ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். உமக்கே எல்லா துதியும் கனம் மகிமையும் தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம்.
அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா